Hi viewers. இந்த வீடியோ டுட்டோரியலில் எல்இடி டிவி ட்ரைனிங் எல்இடி பேக்லைட் ட்ரிபிள் ஷூட்டிங் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்இடியில் பேக்லைட் ஸ்ட்ரிப்ஸில் ஏற்படுற கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஷார்ட்டு பல்பு, இன்னொன்று வந்து ஓப்பன் பல்பு. ஷார்ட் எல்இடி அல்லது ஓப்பன் எல்இடி. ஷார்ட்டுனா என்னென்னா ஓப்பனாக என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஷார்ட்டாக ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த பல்பு மட்டும் எரியாது, மற்ற பல்புலாம் எரியும். ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற எல்லா லைட்டும் எரியாது. மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்இடிலாம் சீரியஸாக இருக்கும். இப்போ சீரியஸ் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா எல்இடி பல்பு எல்லாமே ஆஃப் ஆகிடும். தவிர இப்போ வர டிவியில், பெரும்பாலும் டிவியில் ஸ்ட்ரிப்ஸு சீரியஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் ஒரு பல்பு ஓப்பன் ஆகிடுச்சுனாலே ஆல் பல்பும் ஆஃப் ஆகிடும். இப்போ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேனசோனிக் 32 இன்ச்சில் 3 ஸ்ட்ரிப்பு இருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வோல்ட்னே தெரில. ஏன்னா 3மே ரிப்பேர் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை ஒன்று செக் பண்ணுறேன். இது பாசிட்டிவ், நெகட்டிவு. இப்போ டெஸ்டர் பாருங்கள், எரியல. டெஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் காட்டலை, லைட்டும் எரியல. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குல்ல சென்டரில், நான் அதுலேயும் வைக்கிறேன். இது பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ். இதுவும் எரியல. மேலே ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வைக்கிறேன். இது எரியுது. ஆனால் வோல்டேஜ் பாருங்கள், 80 வோல்ட் காட்டுது. 94 காட்டுது, 92, திடீர்னு 89 காட்டுது, மாறிட்டுருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிப்பில் 6 பல்பு தான் இருக்குது. ஒரு பல்பு மேக்ஸிமம் வோல்ட் வந்து இப்போ 5 வோல்ட்டு தான் வரும். இது ஆக்சுவலாக வந்து 32 இன்ச்சில் பெரும்பாலும் 15 வோல்ட்டோ இல்லை 24 வோல்ட்டோ தான் போடுவாங்க. இந்த பல்பு வந்து தப்பான வோல்ட்டு காட்டுது. 89லாம் ஒரு ஸ்ட்ரிப்பில் இப்படி காட்ட வாய்ப்பே இல்லை. இது ஏன் இப்படி காட்டுதுன்னா, இங்கே பாருங்கள், இதில் 6 பல்பு இருக்குல்ல. இது 1 2 3 4 5 6 பல்பு இருக்குது. இந்த பல்பு எரியல பாருங்கள். இந்த பல்பு எரியல. அந்த லாஸ்ட்டு பல்பும் ஆஃபில் இருக்குது. பட் இந்த பல்புலாம் எரியுது. 6 பல்பில் 4 பல்பு எரியுது, மற்ற 2 பல்பு எரியல. இதுதான் ஷார்ட் பல்புவாங்க. ஷார்ட்டாக இருக்குது, 2 பல்பு ஷார்ட்டாக இருக்குது. அப்போ வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இப்போ இந்த பல்பு ரெண்டுமே எரியல, சுத்தமாக எரியல. அப்போ என்னென்னா, இதில் வந்து இந்த 2 ஸ்ட்ரிப்ஸுமே ஓப்பன் ஆகிருக்கு. ஏதோ ஒரு எல்இடி ஓப்பன் ஆகிருக்கு. அந்த ஸ்ட்ரிப்பை பொறுத்தவரை ஷார்ட் எல்இடினா ஷார்ட்டு பல்பு மட்டும் எரியாது. ஓப்பன் எல்இடினா எல்லாமே எரியாது. இது ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது, அது ஷார்ட்டில் இருக்குது. அப்போ 3மே ரிப்பேர் தான். நீங்கள் புதுசாக ஸ்ட்ரிப்பு மாற்றும்போது வோல்டேஜ் கேட்பாங்க. என்ன வோல்டேஜ் ஸ்ட்ரிப்பு? 15 வோல்ட்டா, 20, 25, 30ன்னு இருக்குது இல்லையா. இப்போ இது வந்து என்ன வோல்ட்டுன்னு தெரியல. அப்படின்னா ஒரு பல்பை வோல்ட்டை நம்ம மெஷர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதில் வந்து 6 பல்பு இருக்குது ஒரு ஸ்ட்ரிப்பில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டிவி பேக்லைட்டில் அந்த எல்இடி பல்பு இருக்கு இல்லையா, ஒரு பல்பு இருக்கு பாருங்கள். ஒரு பல்பு பக்கத்தில் ஒரு சின்ன டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சில டிவியில் இருக்கும், இந்த டிவியில் வந்து இல்லை. அதனால் நான் வந்து ஒரு நைஃபில் ஒரு சின்ன ஒரு சின்ன வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன், தெரியுதா. இப்போ ஒரு பல்பு நான் செக் பண்ண போகிறேன். இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல் வச்சுருக்கேன். இப்போ பல்பு எரியுது. மீட்டரை பாருங்கள், மீட்டரில் 3.2 வோல்ட்டு காட்டுது. அது மேக்ஸிமம் வோல்ட்டு இப்படி தான் காட்டும். அது இந்த பல்பு பாருங்கள், 2.93 வோல்ட் இது மாதிரி காட்டுது நியர்பை. இந்த பல்பு எரியுது. இந்த பல்பு இதில் வந்து கொஞ்சம் ஓவர் வோல்டேஜ் காட்டுது. ஆக்சுவலாக வந்து ஒரு 2.5 வோல்ட் வச்சிட்டோம்னா, 3 வோல்ட் வச்சிட்டோம்னா ஒரு 20 வோல்ட். இந்த ஸ்ட்ரிப்போட மேக்ஸிமம் வோல்ட் வந்து 20 வோல்ட் வச்சுக்கலாம். ஓகேவா. அந்த மாதிரி நம்ம ஐடென்டி பண்ணிக்கலாம். ஒரு பல்பை செக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு பல்பு வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக 2.5 நியர்பை 2.5 இருக்குன்னா ஒரு 15 வோல்ட்டு. 5 பல்பு இருக்குன்னா 15 வோல்ட்டு அல்லது 60 வோல்ட்டு கிடக்கும். இப்போ இந்த பர்ன் ஆகிறது தவிர ஓப்பன், ஷார்ட்டு, இந்த மாதிரி 3 விதமான கம்ப்ளைண்ட்டு இதில் ஏற்படும். ஓகே, இது ஸ்ட்ரிப்போட பொதுவாக ஏற்படுற கம்ப்ளைண்ட்ஸ் இது. இந்த ஸ்ட்ரிப்ஸு வந்து இல்லை ஷார்ட்டாக இருக்குது லைட்டு அல்லது ஓப்பனாக இருந்தாலே மோஸ்ட்லி வந்து ஓவர் வோல்டேஜ், ஓவர் கரண்ட்டு, லோடு இதனால் ஏற்படும். நீங்கள் ஸ்ட்ரிப்பை மாற்றும் போது எதுக்குமே வந்து போர்டில் கெப்பாசிட்டர்ஸு, டயோடு,
எல்இடி டிரைவ் சர்க்யூட்டில் அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரெஷராக இருந்தால் இதை கேட்டுக்கோங்க. ஓகே, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எப்போவுமே எல்இடி மாற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியாது. சில நேரங்களில் இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸு அந்த எல்இடி கனெக்டர் பக்கத்தில் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் கம்ப்ளைண்ட் ஏற்படும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றி ரெடி பண்ணிக்கோங்க. சரியா?